நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்காவது நாளைக்காவது ரிசல்ட் வருமா வராதா, இல்லை ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் வருமா, எலெக்ஷனுக்கும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த தேர்வு ரிசல்ட் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, ஸோ அடுத்த மாதம் வராதா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கொடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் இந்த 14 தேதிகள்லேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் அந்த 14 தேதி. இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட வரலாம், இல்லை நாளைக்கு ஈவினிங் அந்த மாதிரி கூட வரலாம், இல்லை திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது வேலைவாய்ப்புக்கான பணி நியமனத்துக்கான தேர்வில், அதாவது அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா ஆகலையா, அதற்கப்புறமாக வெயிட்டிங் லிஸ்ட், யாரெல்லாம் காத்திருப்பு பட்டியலில் இருக்க போகிறாங்க அப்படின்ற 3 ரிசல்ட்டுமே ஒரே நாளில் வெளியிட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு தனியாக, அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் ஒரு நாள், வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு நாள், அந்த மாதிரிலாம் கிடையாது. 3 லிஸ்ட்டுமே ஒரே நாளில் ஒரே டைமில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இன்றைக்கா கூட இருக்கலாம், இல்லை திங்கள் செவ்வாயாக கூட உங்களுக்கு இருக்கலாம். தேர்தலுக்கும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த ஹைகோர்ட் ரிசல்ட்டு, அந்த பணி நியமனத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம ஜூனில் வரலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு இப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஜூன் மாதம், மே மாதம் ஃபுல்லாக நமக்கு ஹைகோர்ட் விடுமுறை அப்படின்ற ஒரு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மே மாதம் ஃபுல்லாக லீவு. ஸோ அதற்கு முன்னாடி ஏப்ரல்லையே உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னதாகவே கூட, இல்லை ஒரு 10, 15, 16 தேதி தேர்தல் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு 15 நாள் அழகாக டைம் இருக்குது. அந்த 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வேலைக்கு தகுதியானவர்களும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே வைப்பாங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வேலையில் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டும் வைப்பாங்க. ஸோ எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஆல்ரெடி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போனப்போ என்னென்ன ஒரிஜினல் சான்றிதழ்கள் எல்லாமே கொடுத்துருந்தீங்களோ, முக்கியமாக இந்த முன்னுரிமை சான்றிதழ்களாக இருக்கட்டும், அதற்கப்புறமா வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எங்கேனா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலையில் சேர்வதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இன்றைக்கோ இல்லை திங்கள் செவ்வாயில் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1 தேதிகள்லேருந்து 10 தேதிகளுக்குள்ளே கூட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வந்துடும். ஸோ மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.